கேட்டீங்க ஜோக்கர் அக்காவுக்கு சரியான பதில கரெக்டா கொடுப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருவாங்க, தெளிவா பாத்துருவாங்க. அங்கீகரிக்கப்படாத கட்சி அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா? எப்படி அங்கீகரிக்கப்படாத கட்சியா? நான் சொல்றேன் அங்கீகரிக்கப்படப்பட்டு பல கோடி மக்களோட நெஞ்சில கூடி இருக்க கட்சி. ஏன்னா 50 வருஷம் அரசியலை அடக்கி முடக்கி வச்சுட்டு இப்ப தளபதி வந்து ஆட்சியில் உட்கார்ந்துருக்காரு. யாருடைய மக்கள் ஆதரவு கொடுத்து அங்கீகரிக்கப்படப்பட்டனாலதான் இப்ப தளபதி வந்து ஆட்சி இருக்காரு. சரியா? இன்னொன்னு அந்த அக்கா ஏதோ சொல்றாங்க, கேட்டுவாங்க. போராடி படித்து விட்டார்கள். ஐயோ உங்களுக்கு கொடுத்தோம். ஆனா திமுக போய் கோர்ட்ல நின்னு போராடி கரூர் மக்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பத்துக்கு எதிராக அவங்க நின்னு அதான் உண்மை. ஏன்னா அங்க இருக்க 31 பேருக்கும் கலெக்டர் வேலையோ இல்ல IPS IAS வேலையோ இல்ல ஹாஸ்பிட்டலையோ இல்ல டீச்சர் வேலையோ அந்த மாதிரி பெரிய வேலை எதுவுமே கொடுக்கல. அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன அவங்களோட சாப்பாட்டுக்கான வேலை தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது பியூன் வேலையும் நைட்டு காவல் படை அந்த மாதிரி தான் வேலை கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன வேலை தான் கொடுத்துருக்காங்க. இதே நீங்க வந்து பறிக்க துடிக்கிறீங்கன்னா எனக்கு புரியல. அப்போ உங்க ஆட்சியில மக்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்கு? மக்களுக்கு என்ன வளர்ச்சி இருக்கு? அதாவது உங்க ஜென்சி டீம் எதுக்காக இருக்கீங்கன்னா டிராமா பண்றதுக்காக இருக்கீங்க. அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு மக்கள் கிட்ட விமர்சனங்களை வாங்கிட்டு உங்களோட கட்சிக்கு நீங்களே பேரை வாங்கிட்டு இன்னொன்று பிரச்சனை வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்த கிடையாது. தளபதி ஆட்சியில் அவங்களுக்கு தளபதி கையால வேலை கொடுத்ததான் அவங்களுக்கு பிரச்சனை. அதுக்காக தான் இந்த கொலைக்கிறீங்க. அதுக்கு நினைக்கிறீங்க? மறக்காம தெளிவா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பை பாய்.